Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் கூட்டு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த பைத்தம்பருப்பை யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் பைத்தப்பருப்பு போட்டு சொரக்காய் கூட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த காய் இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும் கூட்டு. ஸோ இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஸோ விசில் இறங்கினதை திறந்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. விசில் இறங்கிடுச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து விஸ்கில் வந்து நீங்கள் இல்லை கரண்டியில் வந்து கலக்கிக்கலாம். பைத்தம்பருப்பு சொரக்காய் நல்லா வெந்திருக்கிறது வந்து நல்லா மசிஞ்சிடும். ஸோ மசிஞ்சிட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸோ சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் கூட்டு. சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி 2 பக்கமும் வந்து எண்ணெய் தடவிட்டு திருப்பி கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி அண்ட் சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.